தமிழக சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து ஒரு சில முக்கியமான கேள்விகள் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த கேள்விகளை கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரசிகர்கள் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இளைஞர்களுமே இப்ப சட்டசபையில என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அங்க என்ன சுவாரஸ்யமா நடந்தாலுமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிருது. அந்த வகையில இன்னைக்கு சட்டசபையில என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்டது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தொடர்பா எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் எழுப்பியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் தமிழை நம்ம என்னைக்குமே உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கோம். அண்ட் அப்படி இருக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இரண்டாவதாகவோ அல்லது மூன்றாவதாகவோ ஒழிக்க வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மனசுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு இனிவரும் காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்தா முதல்ல பாட வைங்க, அதை நாங்கள் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏகப்பட்ட நல்ல திட்டங்களை திமுக பண்ணியிருக்கு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாரு. வந்த முதல் நாள் நடந்த பிரச்சனையை இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அடுத்த சட்டசபையில் இந்த கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. கஜானா மொத்தமும் காலி அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. மேலும் வெள்ளை அறிக்கை விடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் அப்படி ஒரு அறிக்கை விடும்போது கஜானாவில் இருக்கக்கூடிய அந்த காசு எல்லாம் எங்கே போணுச்சு, எப்படி செலவானுச்சு அப்படிங்கிற லிஸ்ட்டையுமே நீங்கள் விடணும். ஏன்னா நாங்கள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கையில் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே தவறு. ஸோ நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுற மாதிரி இருக்கும்போது பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த சட்டசபையில் கண்டிப்பாக இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னைக்கு ஈவினிங் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அண்ட் சட்டசபையில் இன்னைக்கு ஈவினிங் 4 மணி போல அதற்கான விஷயங்கள் நடக்க போகுது. அங்க இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏல 118 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக கை தூக்கணும். அப்பதான் அவருக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஏற்கனவே அவர் ஆட்சி அமைக்க டிலே ஆன ரீசனும் இது மட்டுமாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்ப சட்டசபையில் அவரோட பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஏற்கனவே அவருக்கு அந்த பெரும்பான்மை கிடைத்து விட்டது. சிபிஐ, சிபிஐஎம், ஐஎம்யூஎல், விசிகா இந்த 4 கட்சிகளுமே அவருக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக எம்எல்ஏக்கள் 30 பேர் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு சட்டசபையில் பெரும்பான்மை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தையுமே ஆவலாக எல்லாருமே சட்டசபையை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நம்ம அதிகமாக சட்டசபை வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.